அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டீ வந்து சங்குப்பூ டீ தான். கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த சங்குப்பூக்கு. லெமனை போட்டு குடித்தேன். லெமன் போட்டவுடனே எப்படி கலர் மாறுது பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிட்டேன். சண்டேண்டா எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் முடிப்பேன். இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சுட்டு கஞ்செல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஒரு கேக் ஆர்டர் ஒன்று இருந்துச்சு, அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஃப்ளாட்டுக்கு தான் கொண்டுட்டு வந்திருந்தோம். இது கொஞ்சம் லாங்காக தான் இருந்துச்சு. நான் கேக்கை வந்து ஆடாமல் அசையாமல் கொண்டு வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வெயிலுங்கிறதுனால மெல்ட் ஆயிருமோன்னு பயந்து போய் வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தொன்னே பிரியாணி பண்ணுன்னு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட ப்ராசஸே பெருசு. நான் அதை போடுறா இருந்தால் ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்லிவிட்டு நான் வந்து தாளித்து போடுறதை மட்டும் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரீஃபண்ட் ஆகிடும். கொஞ்சமாக நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்பைசஸ் ஐட்டத்தில் வந்து 2 ஜாவித்ரி, கல்பாசி, அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பே லீஃப், அப்புறம் பிளாக்கு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாய் ஜீரா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. என்னட்ட சாய் ஜீரா முடிஞ்சிருச்சு, அதனால் நான் நார்மல் ஜீராவே சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயத்தை 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வெங்காயமெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக வெங்காயம் போட்டால் போதும். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே 1 டீஸ்பூன் இஞ்சினா 2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு சில்லி பவுடரு எல்லாம் சேர்த்து தயிர் சேர்த்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக வெந்தயக்கீரை இதில் 3ஐயும் சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி அதையும் பேஸ்ட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தொண்டை பிரியாணிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த 2 பேஸ்ட்டு தான். அதுக்கப்புறமா கொதிச்சதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி சேர்க்குறோமோ அது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன்னே உப்பு போட்டிருக்கோம். இப்போ நல்ல தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நான் வந்து 1 kg அரிசி எடுத்திருக்கேன், 1.5 kg சிக்கன் சேர்த்துருந்தேன். இப்போ நம்மளோட பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த பிரியாணி. சைடிஷ் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன், டைமே இல்லை. அதனால தான் டக்குன்னு வெறும் பிரியாணியை வச்சு எனக்கு ஜாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஜாம் வச்சு சாப்பிட்டுட்டேன். வீட்டில் எல்லோரும் மாஷால்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குதுன்னு சொன்னாங்க. இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டதுக்கு ஒரு பீடா ஒன்று போட்டால் தானே நல்லாயிருக்கும். அதனால் பீடாவும் எழுதி சாப்பிட்டாச்சு.